ஒரு வாசல்ல பாக்கும் போதே உட் ஒர்க் அப்படி பண்ணிருக்கீங்க. அண்ட் வந்து நெல் கதிர் வந்து தொங்க விட்டுருக்கீங்க. இதை நிறைய வீட்டுல நான் பார்த்ததே கிடையாது. எதனால சார்? ஆக்சுவலி வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஐஸ்வர்யமா அரிசியை எப்படி ஒரு நல்ல காரியம் ஏதாவது பண்ணும்போது யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி கேரளால வந்து நெல் கதிர் ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு கிரகப்பிரவேசம், இல்ல ஒரு குழந்தை காது குத்துறது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லயும் நாங்க வந்து நெல் மணிய வச்சு அதுல தென்னம் பூவை வைப்போம். ஆமா, இப்படி அது அங்க உள்ள கூட இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். சோ எங்க பார்த்தாலும் அந்த நெல் கதிர் தோரணம் இருக்கும். அது விவசாயத்தை வச்சு கூட அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம். இது வந்து எங்க இருந்து நம்ம வாங்கலாம்? ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ பார்க்க முடியல. ஆன்லைன்ல வாங்குனதுதான் இது. அடடா, நைஸ். விலையும் ரொம்ப நமக்கு தோதான ஒரு விலையில இருந்தது. அதனால இது வாங்கணும். இன்னொன்னு ஐஸ்வர்யத்தினுடைய வெளிப்பாடுங்கிறதுனால இது நெருக்கி நெருக்கி இருந்தது. மத்தபடி இங்க நம்ம ஊர்லயோ அல்லது அங்கேயோ போகும்போது நிறைய கேப் இருக்கும், நிறைய டேமேஜ் ஆயிடும். பட் இது வந்து அப்படி இல்ல, நல்ல நெருக்கி நெருக்கி இருந்தது. அதனால இது நீங்க ஐயப்பன் கோவில் எல்லாம் போனா கூட சாமியோட அந்த நடையில இப்படி போட்டு வச்சிருப்பாங்க நெல் கதிர். அது வந்து எல்லா இடத்துலயுமே வைப்பாங்க. கோவில்ல இருக்க கதவுகள்லயும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நம்ம வீடு ஒரு கோவில் மாதிரி இருக்கும். அடிக்கடி நம்ம யோசிச்சுட்டே இருந்ததுனால ஓகே, கணபதி, ஒரு சரஸ்வதி, ஒரு லட்சுமி, அவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அவங்கள கதவுல அப்படியே டிசைன் பண்ணலாம். இதோட இந்த வாசகருடைய சைஸ்ங்கிறதும் கொஞ்சம் அப்நார்மலா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, கொஞ்சம் வைடா இருக்கணும் அப்படிங்கறது விஷயம். ஏன்னா உள்ள இதுக்கு நேரா வந்து கருவறை இருக்கு, பூஜரம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லாவே தெரியணுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் வைடா வச்சு நம்ம பண்ணிருக்கோம். நல்லா தெரியணும் அப்படின்றதுனாலதான் கொஞ்சம் தூக்கணும்.